பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அட்டை பெட்டிகளில் 2G ஊழல் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தற்பொழுது வைகோ அவர்கள் கூறுகையில், 2G வழக்கை மறைப்பதற்காக 17 லட்சம் கோடி அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தது என்றும், அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்றும், மூட்டை மூட்டையாக பணக்கட்டுகள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தது என்று தற்பொழுது உண்மைகளை உடைத்திருக்கிறார். தற்பொழுது விசாரணையை மீண்டும் உச்சநீதிமன்றம் நடத்துமா? அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது 2G வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். தற்பொழுது 2G வழக்கின் முக்கியமான சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களை கொலை செய்த கனிமொழி, TR பாலு மற்றும் ராசா, தயாநிதி மாறன் போன்றவர்கள் அனைவரும் தான் உண்மைகளை கூறாமல் இருப்பதற்காக பல முறையும் கூறியுள்ளனர் சாதிக் பாஷா அவர்களிடம். ஆனால் நீதிமன்றத்தில் உண்மையை கூறுவேன் என்று சாதிக் பாஷா அவர்கள் கூறிய பொழுது, சாதிக் பாஷா அவர்களை கொலை செய்து தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக அப்படியே நாடகமாடி விட்டார்கள் என்றும் வைகோ அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை அவர்கள் TMK ஃபைல்ஸ் என்ற 3ஆம் ஆடியோ ஒன்று வெளியிட்டு உண்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மட்டுமல்ல, திமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய 4 MPக்களும் சிறைக்கு செல்வார்கள், அதுவும் திகார் சிறைசாலைக்கு செல்வார்கள் என்றும் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். உண்மையிலேயே தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கொலைகள் கூட தயங்காமல் செய்யக்கூடிய இவர்களால் தமிழக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள், இவர்களை வைத்துதான் தமிழக மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது நிவாரணங்களை முழுமையாக கொடுத்திருப்பார்கள் என்ற கேள்வியையும் தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். மூட்டை மூட்டையாக 2011ஆம் ஆண்டு இவர்கள் கையில் வந்த 2G வழக்கை மறைப்பதற்கான பல கோடி பேரம் பேசப்பட்டதும், தற்பொழுது வைகோ அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறுவதும், மேல்முறையீடு வழக்கு செய்யப்பட்டால் நிச்சயமாக தண்டனை கிடைக்குமானால் எத்தனை ஆண்டுகள் இவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.